திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையவர் அன்னவர்க்கே சரணாங்களே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய பொன்னாத திருவடிகளையும் நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் மற்றும் இங்கே வீட்டுக்கூடிய அடியார்ம திருவடிகளையும் நம்முடைய மனமே மொழிகளாகிய முக்கர நக்கங்களை மிகவும் பணிவோடு தன்னுடைய பொன்னாத திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்து அவர்பட்ட யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் ஒரு உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானே என்கின்ற திருமூலருடைய தர்ம சிந்தனையை நான்காக வகுத்து நமக்கெல்லாம் தந்து இருக்கின்றார். அப்படி நம்ம தினைக்கும் நம்ம காலைல எழுந்தோம் சொன்னால் காலை கடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் இப்படி கை காட்டுறோம், பாத்ரூம் போகிறத காட்டுறோம். காலை கடன் அப்படின்னா இறைவனை வழிபாடு செய். காலை கடன் அப்படின்னா காலை எழுந்த உடனே சௌசம் என்று சொன்னால் நம்மளுடைய மலஜலங்களை கழித்து நம்ம நீராடி அது நீராடி என்று சொன்னால் அர்த்தம். முதல் நீராடி என்பது நம்ம புற தூய்மை, அடுத்த நீராடி என்பது திருநீரால் நீராடுவது, அது அகத்தூய்மை. அப்படி நீராடி நம் சங்கரனை பூவும் நீரும் கொண்டு சுவாமிக்கு நம்ம தினைக்கும் பூஜை பண்ணணும். ஐயா நீங்கள் தீக்க வாங்கலை, நாங்கள் தீக்க வாங்கிக்கிறோம், அதெல்லாம் முக்கியமாக அது. ஆமாம், அதெல்லாம் கிடையாது. தீக்கன்றது ஒரு கட்டம், அது இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அது உள்ளே போனால் பெரிய சாப்பிட்றது. நம்ம சுவாமி என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும், அவ்வளோதான். நம்ம வாங்கியிருக்கிறோம் வாங்கலாம், அது அப்புறப்பட்ட விஷயம். தினைக்குமே யாவராயினும் யாராக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்தோம் சொன்னால் நம்ம தினைக்குமே குளிக்கணும், அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். அப்போ அது புற தூய்மை என்பது என்னது? நம்ம புறத்தை தூய்மைப்படுத்தும். அகத்தூய்மை என்ற என்ன அர்த்தம்? திருநீர் பூசினால் அகம் தூய்மையாகும். பஞ்சாச்சரம் சொல்லணும். இப்போ குளிச்சா புறம் தூய்மையாகுதா இல்லையா? இப்போ படுத்துட்டே இருக்கிறோம், போய் தண்ணி ஊற்றிட்டு வந்த உடம்பு என்ன ஃப்ரெஷ் ஆகுதா இல்லையா? அவர் கசகசன்னு இருக்குது, போயிடுச்சுப்பா உடம்பு தூய்மையாச்சுன்றோம். அதே மாதிரி தூய்மை ஆகணும்னு சொன்னால் திருநீர் பூசி பஞ்சாச்சரத்தை சொன்னால் தான் என்னமாகும்? அகம் தூய்மையாகும். அப்போதான் சொல்கிறேன். அப்போ அகம் தூய்மையான இது பஞ்சாச்சரத்தை நம்ம சொல்லணும். அதான் சொல்கிறார், பூவினு கருங்கலம் பொங்கும் தாமரை, ஆவினு கருங்கலம் மரணஞ்சாடுதல், கோவினு கருங்கலம் கோட்டமில்லது, நாவினு கருங்கலம் நமச்சிவாயம். இப்போ நாவுக்கு எது அருங்கலம்? நமச்சிவாயம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பூவுக்கு எது அருங்கலம்னா தாமரை பூ. பூவுக்கெல்லாம் உயர்ந்த பூ எதுன்னா தாமரை தான். அப்போ தாமரைன்னு சொல்கிறார். அப்போது அப்படி அப்போ ஆவினு கருங்கலம் மரணிந்தாடுது. அப்போ பசுவுக்கு எது அப்படின்னா அதோடைய பசுவுக்கு ஏதோ அணிகலன்னா அதோடைய பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய்லாம் சொல்ல அதோட அணிகலன். அதெல்லாம் பசுவுக்கு இல்லை. அப்போ பசுவுக்கு அணிகலன் எதுனா அதோடைய பால், தயிர். கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லைதுன்னா கோவிலுக்கு எது அழகு? கோபுரம் தான். கோபுரம் தான் அதுக்கான அழகு, அதோட அணிகலன் மாதிரி. அப்போது நாவுக்கு எதுங்க அணிகலன்? இப்போ சும்மா நாவு படைத்தவங்களாம் மனுஷன் வேணுமா? கிடையாது. இப்போது நாய் கூட தான் நாக்கு இருக்குது, மாடுக்கு நாக்கு இருக்குது, எதுவுமே பேசலை. மனுஷாளுக்கு மட்டும்தான் நாக்கு 2 வேலைகளை செய்யுது. ஞானேந்திரியத்துலேயும் இருக்குது, கண்மேந்திரியத்துலேயும் இருக்குது. வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம். வாக்கு கண்மேந்திரியம், அதாவது வினையிலையும் வாய் இருக்கிறது, உண்ணுவதுலேயும் வாய் இருக்குது. 2 தொழிலை செய்யக்கூடிய ஒரே உறுப்பு எதுன்னா அது வாய் தான். அது பாருங்க நல்லா. மற்ற எந்த உறுப்பும் அப்படி செய்யலை. கண்ணு காணுது அவ்வளோதான், மூக்கு முகருது அவ்வளோதான், காது கேட்குது அவ்வளோதான். காதில் போய் சாப்பாடு சாப்பிட்றோமா இல்லை. வாய் மட்டும் தான் நம்ம பேசுவதும் செய்யுது, உணவையும் உண்ணு. 2 தொழிலும் செய்வது வாய் தான். அப்போது அது அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கருவி நாக்கு. அப்போ அதுக்கு எதுக்கு அணிகலன்? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். எதுக்கு ஞானம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் அது படிச்சுட்டு டிகிரி படிச்சு அண்ணன் கூட தான் 2 டிகிரி முடிச்சேன், அதெல்லாம் ஞானமாக அது? அதெல்லாம் பகட்டு. அது ஒரு படிப்பு, அவ்வளோதான். உலகிலுக்கு அது அவ்வளோதானே தவிர உயிருக்கு அது என்ன தருமா? அப்போ இப்போ இவனேஷன் இருக்கிறோம். இப்போ நான் இறந்துட்டேன்னு சொன்னால் அந்த எத்தோட 2 டிகிரி என்ன வேலை செய்யுமா? இல்லை இப்போ என் டிகிரி எத்தனை கிஷோர் படிக்க முடியுமா? படிக்க முடியும். அவன் பேருக்கு அவன் டிகிரி வாங்க. இப்போ என் டிகிரி எத்தனை பிரவீன் காலேஜ் போக முடியுமா? இல்லை வேலைக்கு சேர முடியுமா? என் டிகிரி கூட சேர்ந்து
புதைக்க வேண்டியது தான். என்ன பயன் தருமா? ஒன்றும் பயன். அதே திருவருட் பயன் நூலும் நம்மளுடைய சாஸ்திர நூலும் சிவ வழிபாடு நம்ம கூட என்ன பண்ணோம்? உயிர் கூறவே வரும். அப்போ இந்த உயிருக்கு என்ன உடம்புக்கு என்ன ரெண்டாக பிரிச்சோன்னு சொன்னால் உலக வாழ்க்கை நம்ம புரிஞ்சிடும். உடம்புக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கிறோம், உயிருக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கிறோம், ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கணும். இவ்வளோ நாள் நம்ம பண்ணுறது எல்லாம் என்னது? உடம்புக்கு தான் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, படிக்கிறது, சம்பாதிக்கிறது, வண்டி வாங்குறது, வேலைக்கு போகிறது, அம்மா தவறு கிடையாது. இப்போ நானும் போகணும் சொல்கிற மாதிரி இப்போ அண்ணன் தான் போகிறனால சம்பாதிக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறது அது ஓகே, அது ஒரு கட்டம். அது எதற்கு? உலகத்தில் வாழ்வதற்கு நம்மளுக்கு ஒரு தானியங்கள் நம்மளுக்கு தேவை. அது என்ன சங்கரன் கொடுக்காம போகிறான்? சிவசிவனா அவனுக்கு எல்லாம் வந்து கொடுத்துது தானாலே, அது சாமி கொடுத்துட்றான். அது உடம்புக்கு சம்மந்தமானது. இப்போ நம்ம இப்போ நான் வண்டி வச்சுருக்கிறேன், இந்த ஃபோன் வச்சுருக்கிறேன், இந்த பைக்கெலாம் இருக்குது, இப்போ எனக்கான சில நகைங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் கூட போகும்போது என் கூட வருமா? இது உடம்பு எப்படி நம்ம உடம்பை படுறோமோ உடம்பை சார்ந்த எல்லா பேரும் என்ன பண்ணுவோம்? இங்கே விட்டுடுவோம். ஆனால் உயிருக்கு எது? இந்த 2 மணி நேரம் இப்போ வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா இப்போ வந்து உட்காரிங்க பார்த்தீங்களா, இந்த நேரம் தான் உயிருக்கு ஒன்று. அப்போ அந்த உயிருக்கு எதை கொண்டுன்னு போகிறோமோ அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? அது மேலே கவனம் அதிகமாக வைக்கணும். அது தவற விட்டுக்கூடாது. அதான் சொன்னேன், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு தினைக்குமே அந்த பழக்கம் வச்சுக்கணும். காலையில் இருந்தோம், அது எக்ஸாமு படிப்பு எதுவாக இருந்தாலும், வேலைக்கு போனோம், எதுவாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்த உடனே சுவாமிக்கு என்ன பண்ணணும்? உண்மையாக சொல்கிறேன், எந்த இலையிலும் சுவாமி வைக்கலாம். சுவாமிக்கு எந்த சுவாமி எனக்கு பூ இல்லையா, அள்ளி பூ இல்லை, நான் எப்படி பூஜை பண்ணுவேன்? அதுதான் பச்சை இலை. எலுமிச்சை இலை வைக்கலாம், கருவேப்பிலை கூட வைக்கலாம் சுவாமி. ஏன்னா எல்லாம் வந்து நான் படிச்சுக்கிறான், அன்போடு எடுத்து அவன் மேலே வச்சு அதை எடுத்து சாப்பிடும். கொய்யா இலை வைக்கலாம், மா இலையில் அர்ச்சனை பண்ணால் அது அவ்வளோ விசேஷம். மாவிலங்கம் மா இலைலாம் கூட வில்வத்து கூட சேர்ந்துட்டான். மாவில்ல அர்ச்சனை பண்ணலாம், வில்வத்தில் அர்ச்சனை பண்ணலாம் சுவாமி, கொய்யா எல்லாம் அர்ச்சனை பண்ணலாம், எல்லா எல்லாம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம், கருவேப்பிலை கூட அர்ச்சனை பண்ணிட்டு பண்ணலாம். எது தேவைங்க? அன்பா. அப்போ யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு எதுக்கு? காலையில் எழுந்த உடனே சுவாமிக்கு நம்ம நீராடி திரும்ப வைக்கணும். இப்போ ஒரு முஸ்லீம் இஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க சமயத்தில் வந்து அந்த புர்கா பொண்ணு வரத்துக்கு அசிங்கப்படுறாங்களா? கிடையாது தானே. அதே மாதிரி அவங்க இதில் பாருங்க, மசூதிக்கு போகும்போது தலையில் வந்து குல்லா போட்டு சரியாக வேசி என்ன அசிங்கப்படுறாங்களா? அவங்க மதத்துக்கான அந்த நெறியில் கரெக்டாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப கிறிஸ்தவர்களாகட்டும், அவங்க நெறியில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. நம்ம சமயத்தவர்களுக்கு தான் விபூதி போடுறதுக்கும் ருத்ராட்சம் பண்ணுறான், அசிங்கப்படுறோம். இதனால் இது இப்போ வைஷ்ணவர்கள் இருந்தவங்க நல்லா நாமம் போடுங்க தான் நான் சொல்கிறேன். அந்தந்த சமயமாக அந்தந்த கொள்கையில் கரெக்டாக இரு, தப்பு ஏன் செய்ய பண்ணோம்? இதெல்லாம் நம்ம இறைவனை சேரலாமே, அதை நம்ம சிந்தனை பண்ணணும். அப்போ நம்ம நினைக்கிற நம்ம காலையில் இருந்தோடனே அந்த நீராடுவதை நம்ம தவிர்க்கக்கூடாது. என்ன நீராடுது? குளிக்கிறது இல்லை, திருநீரில் நீராடணும். அந்த திருநீர் அதான் அந்த பேர். அந்த நீரை நம்ம என்ன பண்ணணும்? நெத்தியில் பூசணும். ஏன்னா கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வார யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வை திருமூலர்பா திருமந்தம். அப்படி அந்த திருநீற்றை நம்ம பூசணும்னு சொன்னால் நம்மளுக்கு என்னது? தங்கா வினைகள் தங்காதான் ஓடிடுமா. ஐயோ நம்ம எப்படா இவங்க கூட இருக்கிறது அப்படின்னு வினைகள்லாம் போயிடும் அப்படின்னு அற்புதமாக சொல்கின்ற திருமூலத்து. அப்போ இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா ஒரு உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிட்டுனே இருக்கிறோம், யாவருக்குமா மற்ற நாள் சாப்பிட்ற ஆள் இது மட்டும் தான் வைக்கணும் கிடையாது. ஒரு நாய் வந்தாலும் ஒரு பூனை திடீர்னு நம்ம சாப்பிட்ற நாய் கட்டி எடுத்து காலை உடைக்கக்கூடாது, ஒரு மாடு திருத்தக்கூடாது, எல்லாம் சொல்லுவோம், அப்புறம் போட்டு அடிப்போம் நம்ம. அதான் நம்ம புத்தி அப்படி இருக்குது. என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடும் போது தானே வந்தா அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும். மனுஷ ஆளுக்கிட்ட மட்டும் கருணையாக இருந்தால் போதாதுப்பா. கருணைன்றது வந்து நம்ம ஆள் நம்ம நினச்சிக்கணும், ஐயோ நான் ரொம்ப கருணுங்க, எந்த உயிரும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒரு நாய் வந்தால் பட்டுன்னு அடிப்போம், ஒரு மாடு வந்து அடிப்போம், அப்போ தெரிஞ்சு நம்ம கருணை எங்கே போச்சு. அப்படி கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. கருணைன்னா என்ன அர்த்தம்? அந்த கருணையோடு இருக்கிறோன்னா எல்லா உயிர்கிட்டையும் கருணை. இது எல்லா உயிர்கிட்டையும் கருணையாக இருக்கணும், எல்லா உயிர்கிட்டையும் எதுவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். எல்லா உயிரும் நம்ம என்ன செய்யணும்? கருணையோடு நம்ம இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அப்போ அந்த ஒரு ஜீவராசின்னு மட்டும் காட்டுறது கிடையாது, உயிர்களுக்கு மட்டும். அப்போது யாவருக்குமா ஒரு உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயு. இந்த பசுக்கள் என்று சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அதான் உயிர்கள்னு அர்த்தம். பசுக்கள்னா நம்ம பசு மாதிரி நினச்சிடறோம், அப்படி கிடையாது. பசு என்று சொன்னால் பதி, பசு, பாசம். பசு என்று சொன்னால் உயிர்கள் அப்படின்னு அர்த்தம்.
எல்லா உயிருக்கும் கொடுக்கணும். நான் பசுனை பசுமாடுமோன்னு நினச்சிக்கூடாது. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரைனா உயிர்கள் அனைத்திற்கும் அப்படின்ட்டு பொருள். அப்புறம் யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானே. யாரோ ஒருத்தங்க தான் என்ன பண்ணோம், ஒரு இன்னொரு இனிய சொல்ல. இந்த தர்மத்தை நாளில் எதனா ஒன்றாச்சு நம்ம தினைக்குமே பண்ணணும், கடைப்பிடிக்கணும். இந்த நாளுமே செய்கிறோன்னா அவங்க தான் செல்வந்தர். காலையில் இருந்துக்கிறாரு, இறைவனுக்கு ஒரு பச்சை வைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணாரு, சாடும் போது உயிர்களுக்கு உணவளிக்கிறார். அப்புறம் எல்லா உயிர்கிட்ட அனுப்பிப்பாரு. தினைக்கும் இந்த மாதிரி சத் சங்கத்தை பண்ணுறாரு. அப்படின்னா அவர் என்னது, தினைக்குமே இந்த 4 அறத்தை மேற்கொள்கிறாருன்னு அர்த்தம். இதை விட பெரிய செல்வம் என்ன இருக்குது? இதெல்லாம் நம்ம அறத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம அடியன் தொடங்கும் பொழுதே அறமாகிய தர்ம சிந்தனையை சிந்தித்து இப்பொழுது திருவருட்பயன் என்கின்ற சாத்திர நூலினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம தொடர் வகுப்பாக திருவருட்பயனிலே சென்ற வகுப்பிலே நம்ம 66வது குறட்பாவை சிந்தித்தோம். இப்போது 67வது குறட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 67வது குறட்பா. அதுக்கு முன்பாக காப்பு செய்யலாம் கணபதி வணக்கத்தினை நாம் செய்து கணபதி வணக்கத்தினை நாம் செய்து நாம் நூலுக்குள் நுழைவோமாக. கட்குஞ்சர நன்னின் கலைஞானம் கற்கும் நட்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானே, இந்த நூலுக்குள் நாம் நுழையும் பொழுது யாதொரு தடையும் வராத வண்ணம் இந்த சாஸ்திர நூல் நாம் சிந்தையிலே பதிய வேண்டும் என்று நாம் அடியன் வேண்டி நாம் நூலுக்குள் நுழைவுமாக. திருச்சிற்றம்பலம். 67வது திருவருட்பயனிலே 67 எடுத்துக்கோ. 67 பளிங்கு தூண் இல்லவர் தனக்கு நிழல் என்றா ஒளி கவரும் தம்பம் எனக்கவர நில்லாது இருள். அதாவது தனக்கு நிழல் இன்றா ஒளி கவரும் தம்பம் எனக்கவர நில்லாது இருள் என்பது குறட்பா. இந்த குறட்பாவுடைய பொருள், உச்சி வேளையில் பளிங்கு தூண் பிற பொருள்களின் நிழல்கள் தன்னிடத்தில் படியாதபடி சூரிய ஒளி ஒன்றையே கவர்ந்து நிற்கும். அப்பளிங்கு தூண் போல் உயிர் தன்னிடத்தில் பிற உணர்வுகள் சிறிதும் எழாதபடி திருவருள் ஒன்றையே முழுதுமாக பற்றி நிற்குமாயின் மல இருள் அடியோடு நீங்குவதாகும். இதன் பொருள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பளிங்கு என்று சொன்னால் ஒரு ஸ்படிகம் என்பது பொருள். அப்படி ஸ்படிகமாகிய ஒரு கல் சார்ந்ததன் நிறத்தை தரும். பளிங்குக்கு ஒரு கல், இப்போ அடியன் வீட்டில் ஸ்படிகலிங்கம் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஸ்படிகலிங்கத்துக்குன்னு ஒரு கலர் இருக்குதா? பால் கூட சேர்ந்தால் பால் மாதிரியாக இருக்கும், தண்ணி கூட சேர்ந்தால். நான் தனிக்குமே வீட்டில் சொக்கநாதர் பூஜை பண்ணும்போது தண்ணி லிங்கம் தண்ணியாகவே மாறிடும். நம்மளுக்கே தெரியல லிங்கம் இருக்குதா இல்லைன்னே தெரியாது. எந்த கலரில் போதும் அந்த தண்ணி எடுத்துக்கும். அதான் ஸ்படிகத்தோட விஷயம். எவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்படிக லிங்கம்ன்றது அவளுக்கு இந்த பெரிய விஷயமான லிங்கம். அப்போ அந்த ஸ்படிகம் எது, இப்போ சந்தனம் ஊற்றினா சந்தனமாக மாறும், தண்ணி ஊற்றினா தண்ணியாக, பால் எந்த கலர் படுதோ அந்த கலராகவே மாறுமே ஒழிய அதுக்குன்னு தனிப்பட்ட கலர் இருக்குதா? கிடையாது. அதுதான் உயிர். உயிர் எது கூட சாருதோ அதுவாக மாறிடும். இப்போ புரிஞ்சுதா? ஸ்படிகம் எப்படி எது கூட சாருதோ அந்த வண்ணத்தை தன் வண்ணமாக எடுத்துக்கொள்கின்றதோ, அதே போல் உயிர் எதனோடு சாருதோ அதுவாகவே எடுத்து. உதாரணம், இப்போ மங்கையர்கரசி அம்மா உடம்புல உயிர் சார்ந்து இப்போ மங்கையர்கரசி அம்மாவே எடுத்துக்கிச்சா இல்லையா? இப்போ உயிருக்கும் இப்போ மங்கையர்கரசி அம்மாவுக்கு சம்மந்தங்குதா? உயிர் வேற, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மங்கையர்கரசி அம்மான்ற உடம்பு வேற. இது விளக்கத்துக்காக அடின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உயிர் வேற, உடம்பு வேற. ஆனால் அந்த உடம்பு கூட சேர்ந்த உடனே நான் தான், என்னை நீ திட்டலாமா, என்னை பார்த்து அப்படியே சரியலாமா, என்னை பார்த்து இந்த வார்த்தை நீ சொல்லலாமா, நான் பெண்ணு, நான் என்னை பார்த்து நீ ஆம்பளையான்னு கேட்டியே போட்டு அடிக்கணும். ஏன்னா இந்த ஆம்பளையா பொம்பளையா எடுத்து உயிருக்கு கிடையாது. பேதங்கள் கண்ணன் தானே. பெண்மையனே ஆண்மையனே அழி பெற்று உடம்புக்கு எது ஆண் பெண்? உடம்புக்கு தான் ஆண் பெண் பேதம், உயிருக்கு எது இல்லை. அது ஒரு உயிர். ஆனால் உயிர் உடம்பை எடுக்கும் காலையிலே உடம்பு வசத்தை பெற்றுக்கொள்கிறது. இது ஆண் பெண் உடம்பு மட்டும் இல்லைம்மா, கோழி உடம்புல பூந்தா கோழியாகவே மாறிடும்,
பூனை உடம்புல பூந்தா பூனைக்கு தான் பூனை தெரியுமா? ஆனால் பூனை உடம்புல பூந்து பூனையாகவே என்ன பண்ணுது, மாறி விடுகிறது. மாடு உடம்புல பூந்தா மாடாகும், பன்னி உடம்புல பூந்தா பன்னியாகும். உயிர் எதை சாருகிறதோ சார்ந்ததன் வண்ணத்தை எது எடுத்துக்கொள்ளும்? உயிர். அந்த உயிர் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சிவபெருமான் அடையணும் சொன்னால் இந்த உயிர் எதை சார்ந்து கொண்டே இருக்கணும்? சிவத்தை சார்ந்தால் சிவமாகவா இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதனால தான் நம்ம உயிர் பக்காவாக நடிக்கும் பாருங்க. பிரதோஷத்துக்கு போனால் அப்புறம் அப்படியே அடியார் மாதிரி நடிக்கும். சிவாய் நம்ம அதே ஒரு பொதுக்கூட்டம் அரசியல் போனால் ஏய் வா வாடா அப்படின்னு வாங்க க்யூவில் வாங்குவோம். அப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போங்க, நான் தான் பைய போட்டேன், நீ என்ன இதுக்கு வந்தேன்னு கேட்பான இல்லையா? எங்கே போகிறோமோ அதுவே மாறும். ஒரு கோயிலுக்கு வந்தா பாருங்க அப்படியே பணிவாக இருக்கும். ஏன்னா இங்கே சார்ந்துக்குது இல்லை. ஏன்னா உயிரோட தன்மை எதை சாருகிறதோ அது வாயும். அதனால தான் சொன்னாங்க நல்லோரோடைய சொன்னாங்களா இல்லையா? ஏன்னா எது கூட சாரமோ அந்த புத்தி நம்மளுக்கு வரும். கோயிலுக்கு அடியார் கூட இருங்க, தெரிஞ்ச தெரியாமல் ஊதி வைப்பான். இப்போ பாருங்க கிஷோர் இங்கே வரதானே வேசிக்கிறேன், வீட்டில் என்ன கட்டுவானா அப்படின்னு. உயிர் எங்கே போதோ அதுதான் சொல்கிறாங்க. பற்று அரணாம் பற்றி நின்ற மெய் தேவருக்கே சென்றுவதாய் அத்தேவ தேவர் அவர் தேவர் என்றீங்கள் மெய்த்தேவு பேசி புலகுகின்ற பூதலத்தே பற்றேதும் இல்லாத பற்றரணான் பற்றி நின்ற மெய்த்தேவ தேவருக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. பெருமானே பற்று ஏதும் இல்லாத பற்று அற நான் பற்றி நின்ற. இப்போ இந்த வார்த்தை எப்படிலாம் போறாரு பாருமா. இதை நான் பாடும்போது அதே பாடிடுவோம், சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க நான் விளக்கம் பாருங்க. பற்று ஏதும் இல்லாத ஃபர்ஸ்ட் வரி யாரு அடுத்து சொல்றாரு. பற்று அற பற்று ஏதும் இல்லாத பற்று அற நான் பற்றி நின்ற மெய் தேவருக்கே. அப்போ எப்பா பற்று நம்மளுக்கு அறணும் சொன்னா பற்று இல்லாதவன் நம்ம பற்றி நிற்கணும். அவன் யாரு? அவன் தான் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் யாரு? அவன் தான் மெய்தேவன். அப்படி மெய்தேவ தேவருக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. எப்பேற்பட்ட பதிகம் பாருங்க. இதெல்லாம் எங்க சிந்திக்கிறோம்? பாட்டெல்லாம் உட்காந்து சிந்திக்கணும், அப்பதான் அந்த இன்பத்தை கொடுக்கும். அதான் சொன்னாரு பற்று விடுவது, அதான் சொல்றாரு பற்று விடற்கு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அப்போ அந்த அவட சங்கரன் அவ பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு. அதெல்லாம் சிந்திங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு. அப்போ என்ன அர்த்தம்? எதை பற்றணும்? சிவபெருமான பற்றணும். ஏன்? அப்போதான் பற்ற விட முடியும். ஏன்னு சொன்னால் சிவபெருமான பற்றாவே பற்று விட முடியாதான்னு கேட்டால் முடியாது. ஏன்? உயிர் எதன்னா பிடிச்சி ஒன்று தொங்கிட்டே தான் இருக்கும். தொங்கிட்டே தான் இருக்கும். இங்கே வரும்போது சாஸ்திரமாகவே தொங்கும். வீட்டுக்கு போய் சீரியலில் பார்த்தா ரோஜா நாடகமாகவே பூச்சின்னு தொங்கிடும். இட்லி சாப்பிட வந்தால் இட்லியாகவே மாறிடும். பூரி சாப்பிட போனால் பூரியாகவே மாறிடும். ஒரு பானிபூரி சாப்பிடணும் பானிபூரியாகவே மாறிடும். ஃப்ரெண்டும் கூட விளையாட போனால் ஃப்ரெண்டுங்களாவே மாறிடும். கில்லி எத்த கில்லியே மாறிடும். உயிர் எதை மாறிடும். எதை எடுத்தாலும் அதுவாகவே மாறிடும். இது எதோட தன்மை? உயிரோட தன்மை. இது குற்றம் யார் மேலேயும் கிடையாது. இதுதான் உயிரோட தன்மை. அது தன்மையை கேட்டால் இருக்குது, அது தப்பாக ஒன்றும் இல்லையே. அது தன்மை அதான் யா. எதை சாருதோ அதுவாக மாறிடும். அப்போ சிவத்தை சார்ந்த என்னவா மாறுது? இருக்கும். அப்ப நம்ம எப்பவுமே சிவத்தை சொல்லியிருந்தா சிவமாவே மாறிடும். அதுதான் சொன்னாங்க, இடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே உன்னை சிக்கென பிடித்தேன் இனி எங்க இருந்தாலும் இடைவிடாது கும்பிடணும். நம்ம ஆளு சும்மா அதெல்லாம் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவம் பலன். சும்மா இருந்தால் கூட நற்றாவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சு. உட்காந்தா எழுந்தா சிவாய் நம்ம சொல்லி பழகி பாருங்க. நீங்கள் நான் தொடர்ந்து சிவாய நமத்தை ஜபிச்சுன்னே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே சிவாய நமன் வாயில். அதுதான் என்னது? நற்றவா உன்னை நான் மறைக்கணும். அதுலேயே சொல்ல பற்று நீங்கணும்னா பற்ற பிடிக்கணும். எந்த பற்ற? சங்கரன் பற்றி சொல்றாரு. மற்று பற்றின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேனேன் நற்றவத்தவர் எழுதும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமூடி
நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. அப்படி மற்ற பற்று எனக்கு இன்றி நின் இறைவா உன் பற்ற தவிர வேற எந்த பற்று எனக்கு இல்லை. அதான் மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். அப்படி பெற்றலும் பிறந்தேன் இனி எதனால பிறவாத்தன்மை எழுதினேன்? பற்ற மறக்காதனாலதான். நம்ம எல்லா பற்றியும் நினைச்சிருந்தா எப்படி பிறவாமல் வரும்? அங்கே வரும். அதனால மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன். நற்றவத்தவர் தொழுதேத்தும் சீர்கரை அப்படி மற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நாம நமச்சிவாய். அவன் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாய். அதுதான் இந்த குறட்பா கூறக்கூடிய செய்தி. வேற ஒன்றும் இல்லை. பளிங்கு எதை சார்கிறதோ அதன் தன்மையை எடுத்துக்கொள்கிறது ஸ்படிகம். அதே தன்மைதான் உயிர் தன்மை. எதை சார்கிறதோ சார்ந்ததன் வண்ணமாக உயிர் மாறிவிடும். அப்படி சிவபெருமானை சார்ந்து இருக்கும் பொழுது சிவமாம் தன்மையை உயிர் பெற்று சிவமாகவே மாறுகிறது என்று சொன்னார். சிவபெருமானவே உயிர் மாறுதுன்னு அர்த்தம் இல்லை, சிவமாம் தன்மையை பெறுகிறது. ஸ்படிகம் இருக்கிறது, சூரிய ஒளி ஸ்படிகத்து மேலே பட்டா சூரிய ஒளி மாதிரியே ஸ்படிகம் மின்னும். ஆனால் சூரியனும் ஸ்படிகமும் ஒன்றாயிட்டா விளக்க முடியுதா இல்லையா? இப்போ இதான் ஸ்படிகம். இப்போ இது உதாரணமாக எடுத்துங்க. இப்போ ஸ்படிகம் இது ஸ்படிகம்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஸ்படிகன்ற கல் இங்கே இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஸ்படிகம் இருக்கும். நான் ஒன்று இது உள்ள கலராக இருக்குது, இது கலர் இருக்காது, வெறும் பிளெயினாக ஸ்படிகம் இருக்கும். இப்போ இந்த ஸ்படிகன்றது கல் இங்கே நிற்கா. இப்போ அங்கேருந்து ஒரு சூரியன் ஒளி இது மேலே படுது. சூரியன் எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது. அது மேலே இருக்கிற ஒளி இது மேலே பட்டவுடனே இது தக 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 தகன்னு மின்ன ஆரம்பிக்கும். இது மின்ன உடனே என்ன ஆகுது? சூரியனாகவே இது பிம்பம் காட்சி தருது. அங்கே என்ன சூரிய வெளிச்சம் இருக்குதோ அதை ஈர்த்து சூரியனாகவே காட்சி தருது. அந்த சூரிய ஒளியில் இது தன்னை கொண்டு சூரியனாகவே காட்டுது. அதே போல் உயிர் சிவபெருமானுடைய அருளில் சிவமாகவே நிற்கும். ஆனால் சூரியன் வேற, இந்த ஸ்படிக வேற. அதே மாதிரி தான் உயிர் வேற, இறைவன் வேற. இது நல்லா சித்தாந்தத்தில் புரிஞ்சுக்கணும். ஒருபோதும் உயிர் கடவுளாகவே முடியாது. இறைவன்னா சிவன் தான். செத்தாலும் சரி, முக்தி அஞ்சாலும் சரி, உயிர் தான். அது ஜீவ முக்தி அடிமை ஒழிய உயிர் ஒருபோதும் இறைவனாக மாறாது. இறைவனா யாரு? சிவன் தான். பிரமன் விஷ்ணுலாம் கூட உயிர்கள் தான். அவங்கெல்லாம் தன்னுடைய தவ புண்ணியத்தினால உயர்ந்த ஆன்மாவாகி அந்த ஒரு போஸ்டிங் இருக்கிறாங்க. அந்த போஸ்டிங் மாறுமானா நிச்சயம் மாறும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லும். இது விளக்கலாம் நம்ம இதில் சைவ சித்தாந்தம் எந்த நினைவுலுமே சொல்லாது. ஏன்னா சிவபெருமானை தவிர மீதி அனைத்துமே என்னது? பசுக்களே. அப்போ பிரம்மாவும் நம்மள ஒன்றுனா அவர் உயர்ந்த ஆன்மா. இது தவத்தினூடாக. அதை தான் மாணிக்கவாசர் அழுகிறார், சுவாமி நான் உன்னையே கும்பிட்றேன்னு எனக்கு ஏன்னா சுவாமிக்கிட்ட அந்த கருணை அதிகம் அவனுக்கு. அவனையே இடைவிடாது கும்பிட்டா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுங்க. ஐயோ கிஷோர் என்னை தொடர்ந்து கும்பிட்றான், அப்படியே பிடிச்சி இந்திரன் போஸ்டிங் போட்டுருவார். நம்ம இத்தனை இவ்வளோ நம்மளுக்கு மோல் நினச்சா இவங்களாம் நம்மளுக்கு வழிபாடு பண்ணால் அப்படின்னு அவனுக்கு ஏன்னா கருணை அதிகம் சங்கரனுக்கு. டக்குனு ஒரு பெரிய போஸ்டிங்கில் போட்டுருவார். போடா இப்போ இந்திரனாரா போடா, ஒரு 1000 வருஷம் இப்போ இந்திரனாவே இருந்து நம்ம 1000 வருடம் சும்மாவாது பல 1000 வருஷங்கள் இந்திரனை போட்டுருவார். அவன் நல்லா ரொம்ப உறுதியாக நல்லா சாப்பாடு, நல்லா தேவலோகம் உட்கார தங்க சேரு இப்படின்னா சாப்பாடு வந்துடும். நம்மள மாதிரி அம்மா தோசை ஊற்றி தேங்காய் சட்னி அரைக்கணும், எந்த வேலையும் கிடையாது. அப்படியே உட்காந்து போஸ்டிங்க. அதனால தான் மாணிக்கவாசர் பண்ணாரு, எப்பா ஏன்னா இந்த ஆள் டக்குன்னு அந்த போஸ்டிங்கில் போட்டுருவான். சாமி சொல்ல, பெருமானே உன்னை கும்புறன்றதுனால எனக்கு இந்த அற்பமான போஸ்டிங்லாம் கொடுக்காது. அற்பம்னாரு எங்க சொல்றாரு? கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு. அந்த வாழ்வுல எனக்கு ஒரு பொருட்டா நான் கொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு அந்த போஸ்டிங்லாம் எனக்கு குத்துறாரு. எல்லேன் திருவருளால் இருக்க பெறின்,
இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை எல்லாரும் எல்லேன், ஒருபோதும் உன்னை விட்டு எல்ல மாட்டேன். இந்த உறுதி வரணுமா? இல்லைன்னா அவங்க திருநீர் பூசுறதுக்கே தகுதி இல்லாத. ஒரு 100 ரூபா புடவை கொடுக்குறாங்க, நாங்கள் துணி போட்டுமே இங்கே அல்லையான்னு சொல்லக்கூடாது. சிவபெருமான் மீது அன்போடு இருக்கணும். எதுக்கு? நம்ம எந்த காரணத்துக்குன்னு என்னது, இதெல்லாம் நம்மளுடைய மாயை. சிவத்தன்று கோடி ரூபாய் கொடுக்குறேன், இன்னும் கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்குறேன்ப்பா, இந்த கடவுள் பேரை சொல்லு. எதுக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலை? இல்லை இதை சொல்லுங்க உங்களுக்கு வீடு தரோம், இதை சொல்லுங்க நான் அதை தரேன், இதை சொல்லுங்க அதை பண்ணுறேன்னா எதுக்கு நம்மளுக்கு? அது இதுவே நம்மளுக்கு வேணும். அதை சொன்னார், எல்லேன் திருவருளால் இருக்க பெரிய நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. அற்புதமாக சொல்கிறேன், உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. அப்படி நம்மெல்லாம் என்னது, சங்கரன் தாளை தவிர வேறு ஒரு தாளை வணங்கக்கூடாது. இங்கே நல்லா சொல்லிட்டு இவனே செய்ய பார்க்கும்போது அங்கே எங்கன்னா போகக்கூடாது. உயிர் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. வேற ஆலயங்களுக்கு போகும்போது, வேற தெய்வ வழிபாடு செய்யறது, வேற பரிகாரம் என்ன? நம்மளோட பரிகாரம் என்ன? திருமுறையை பாராயணம் செய்த. ஐயோ கடன் பிரச்சனையா, சொட்டு நெய்வேதியன் என்ன முக்தி அடையணுமா, நம்மளோட நொடித்தான்மலை தொடர்ந்து நொடித்தான்மலை சிந்தித்தெழுவார் நெல்லிக்கனியாம் திருநொடித்தான்மலை பதிகத்தை உலன்போடு இடைவிடாது பாராயணம் செய்தால் அற்புதமாக திண்ணமிட்டு வருணன் சொல்கின்றார். அப்பேற்பட்ட சுந்தருக்கு வந்த அந்த அயராவதமே தங்களை கொண்டு சொல்லும். அப்படி சிந்தித்து எழுவார் நெல்லிக்கனியா பதிகத்தை இடைவிடாது. அப்பேற்பட்ட பதிகமா, பதிகத்துக்கு பலன் உண்டு. அப்படி இடைவிடாது படிக்கணும், ஏனோ தானும் கிடையாது. பதிகம் ஒரு பதிகம் பலன் இருக்குது. தொடர்ந்து சிவபுராணம் பாராயணம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக திருவடி பேர் இருக்கிறது. சிவபுராணத்தை தினைக்கும் நம்மளாம் பிரதோஷம் மட்டும்தான் பாராயணம் பண்ணுறோம். நம்ம மெய்யடியார்கள் தினைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது சிவபுராணம் படித்தோம். சிவபுராணம் இப்போவே படிச்சிடணுமா, அப்புறம் படிப்பாங்க, நம்ம கேட்க மாட்டோம். பத்துனுப்போம் போன மாதிரி பத்துனுப்போம். அன்னைக்கு காதில் படிப்பாங்க சங்கு ஊதிக்கினே, அன்னைக்கு நம்ம கேட்க மாட்டோம்ல. இருக்கும் போது படித்தா என்ன, கண்ணு நல்லா இருக்குதா, காது நல்லா கேட்குதா, வாய் நல்லா இருக்குதா, நம்ம படித்தா என்ன? படிக்கணும். தினைக்குமே ஒரு நாளைக்கு ஒரு சிவபுராணம் படிக்கணும். சிவபுராணம் படிக்கிறோமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகுதா, நஷ்டம் ஒன்றும் இல்லையே. அடுத்த திருமுறை எடுத்து படி, அதை விட வேற என்ன வேலை இருக்குது? திருமுறையை படிக்கிறது வேற என்ன வேலை இருக்குது? ஏன் நம்ம நாடகம் பார்க்கணும், ஏன் படம் பார்க்கணும், ஏன் வீணா என்கிட்ட பேசணும்? எதுக்கு இந்த வாயை கொடுத்தாரு? பயன்படுத்தணும் இல்லையா? எதுமாரியா சும்மா உட்காருக்க, பஞ்சாச்சாரம் சொல்லு, சும்மா உட்காரு, மௌனத்தை கடைப்பிடி, திஷ்டியில் அமருங்க. தேவையில்லாத அவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசி பிரச்சனை ஈட்டி இந்த வாய் எது சும்மா யாரால் கெட்ட நோரால் கெட்டன்றது எது கிடணும்? கம்முன்னு உட்காந்து சாமியை பற்றி பேசினா என்ன? அப்படி இறை வழிபாட்டில் இருக்கணும். இதுதான் இந்த குரல். மீண்டும் சொல்கிறேன், உச்சி வேளையில் பளிங்கி துண் பிற பொருள்களின் நிழல்கள் தன் இடத்தில் படியாதபடி சூரிய ஒளி ஒன்றையே கவர்ந்து. இந்த விளக்கம் சூரிய ஒளி இல்லை, எல்லாத்தையும் எடுத்துங்க. ஒரு டிஸ்கோ லைட் எடுத்துங்க. இப்போ இந்த படிகம் இருக்குது, இப்போ டார்ச் அடிக்கிறான்னு வச்சுங்க, இந்த டார்ச் லைட் வெளிச்சமாகவே இந்த படிகம் மாறிடும். ஆனால் டார்ச் லைட்டு வேறு, இந்த படிகம் வேறு, அவ்வளோதான் விளக்கம். அப்பளிங்கு தூண் போல உயிர் தன்னிடத்தில் பிற உணர்வுகள் சிறிதும் இன்றி, அதான் சிந்திச்சு பார்க்கணும், எழாதபடி திருவருள் ஒன்றையே, அதாவது சிவபெருமானாகிய திருவருளையே முழுதுமாக பற்றி சிவாயிடமே சிவாயிடமே அந்த திருவருளை நினச்சிகிட்டே இருந்தால் எது நீங்கும்? மலை இருள் ஆணவம் அடியோடு ஒழியும் சொல்கிறேன். அடியோடு நம்மள உமாபதி சிவாச்சாரிய சொல்கிறாருங்க, அவரோட வாக்கு இது. இதனால் இந்த குரட்பழம காதில் விழுவதற்கே புண்ணியம் அடையணும். சாஸ்திரம் ஒரு சாதாரணமாக வந்துடுமா என்ன? உண்மையாக சொல்கிறப்பா, அவங்களாம் ரொம்ப பெருமையாக. ஏன்னா இப்போ ஒரு தீக்க வாங்கி செடியெல்லாம் படித்தோம், அதை செய்தோம். ஆனால் இப்போ உங்களுமே அடியனுக்கு வாய்ப்பு, சிந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. ஏதோ உங்களுக்கு இந்த வகுப்பில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஏதோ நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஏதோ ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ சிவபெருமானோட வழிபாட்டில் சிவக்கோயிலில் பணி, சிவபெருமானுக்கு நீங்கள் உங்கள் கையால் பூ அர்ச்சனையாக பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் உட்காரலாம்.
உட்காரல. ஏதோ நீங்கள் பண்ண அந்த தொட்டை விட்டு அது ஒவ்வொரு குறைதான் உங்களை கொண்டு வந்து சாஸ்திரத்தை தோத்திரத்தையோ சிவலிங்க வழிபாடையும் இப்படிப்பட்ட சமயதிக்கு உங்களை வாங்க வச்சிருக்குது. இப்பிறப்ப உங்களை சிவத்துக்குன்னே இப்போ கொடுத்துருக்குது. இதை பயன்படுத்தி எப்பொழுது வருவான்னு தெரியாது. அது வரைக்கும் இடைவிடாது சிந்திச்சுனே இருக்கும். இனிமேந்து உங்களுக்கு சிவன் தாமா. பொண்ணு பையன் எல்லாம் வாழ்ந்து முடிச்சு மூட்டை கட்டி ஓர வச்சிருங்க. இனி ஒவ்வொரு நொடியும் இப்போ நான் இப்போ கிஷோர் தம்பி கூட இப்போ இவனுக்கு ஒரு கடமைகள் இருக்குது. படிக்கணும், வேலைக்கு வரணும், சம்பாதிக்கணும். அவன் கொஞ்சம் அப்படி விட்டுட்டு கூட சிந்தனை பண்ணலாம். பிரதோஷம் பௌர்ணமி வந்துட்டா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ அடியனும் வேலைக்கு போகிறேன், நாளைக்கு எனக்கு திருமணம் ஆகும், சரி அடியன் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் வழிபாட்டில் அப்படி இருக்கலாம். ஆனால் எங்கள் 2 பேரை விட ரொம்ப செல்வந்தர் யார் தெரியுமா? நீங்கள் 2 பேர் தான் உண்மையா. ஏன்னா எங்களை விட இப்போ உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், விட்டுட்டா போயிடும். அதனால நல்ல தனிமை கிடைச்சிக்குது. சிவபெருமானோட அப்படி காதல்ல ஐக்கியமாகலாம். நீங்க அவனோட யார் இப்ப உங்களோட இருக்கிறா? அவன் நெருங்கிட்டான். அவன் உங்ககிட்ட நெருங்கிறதுனால என்ன பண்றீங்க? அவன் சிவாய நம்ம சொல்றது என்ன ஆகும்? அந்த பட்டுலாம் நீங்க உங்களை கொஞ்சமா நீக்கி அவன் உங்களை ஃபுல்லாக வியாபகம் பண்ணினே இருக்கிறான். அவன் கிட்ட போயிட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். அப்ப என்ன தெரியுமா? யாருமே வேணான்றும். அப்ப என்ன தெரியுமா? சிவன் தான் எனக்கு சிவன் இருக்கிறேன். போயா பொண்ணு வந்து சாப்பிட்டு கேட்கல, போ சாமிக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு கச்சா போதுமா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ நான் ஒரு வேளை சாப்பிட்டோமா சிவத்தை சிந்திக்கிறேன், நாளைக்கு சாமி செத்தா போயிட்டான், நாளைக்கு கொடுக்க போறான். இந்த 84 100,000 யோனி பதக்கு உணவளிக்கிறாங்க, எனக்கு உணவளிக்காம போயிட போறான். போயா ரேஷன் அரிசி இருக்குது, ஒரு கஞ்சி இருக்குது, குடிச்சு சிவாய் நம்ம சொல்றோம் போயாண்டு. நிம்மதி நம்ம கையில இருக்குதுப்பா. நிம்மதி வேற எங்கேயும் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. பணம் இனிமேல் என்ன இருக்குது? உண்பதற்கு ஒரு உணவு. சாமி இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துக்கிறானா? அவன் நம்ம எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. தூங்குறதுக்கு இடம் கொடுத்துக்கிறான், ஒரு சின்ன ஃபேன் கொடுத்துக்கிறான், எதாவது இருக்குது, ஒரு தண்ணி வசதி கொடுத்துக்கிறான், ஒரு பாத்ரூம் கொடுத்துக்கிறான், கட்டுவதற்கு துணி கொடுத்துக்கிறான். கட்டுவதுக்கு ஒரு துணி கொடுத்துக்கிறானே இல்லையா? நல்ல ஒரு கட்டுவதுக்கு ஒரு துணி கொடுத்துக்கிறான். ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ஏதோ செஞ்சுக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கான், ஒரு உணவு கொடுத்துக்கிறான், பக்கத்திலேயே ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கான். இப்போ சில கோயில் இந்த ஊர்ல பாருங்க, தினைக்குமே சிவலிங்க தரிசனம் கோடி புண்ணியம். சில பேர் தினைக்குமே சிவலிங்கத்தை பார்க்க முடியாது. சாமி தினைக்கும் பார்க்கறது பெரிய புண்ணியம் பண்ணிடணுமா? ஒரு தினைக்கும் ஒரு கோயில வந்து சிவ தரிசனம் லிங்க தரிசனம் கோடி புண்ணியம். ஏன்னா ஒரு லிங்கத்தை தரிசனம் பண்ணா கோடி ரிஷிகளையும் முனிவர்களையும் அப்பேற்பட்ட அனைத்து தேவாதேவரும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஒரு லிங்க தரிசனத்தை. லிங்க தரிசனம் பண்ணீங்களா? பிரம்மா விஷ்ணு அனைத்து தெய்வங்களை கும்பிட்டா பலன் கிடைச்சது என்னைக்கா அது உங்களுக்கு கிடைக்குது. அப்ப அதை கொடுத்துக்கிறான் ஒரு உணவு கூட. இதுக்கு மேல அதுதான் உண்மை. இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு எதனா கேட்டோன்னு வச்சுக்க, சாமி நினைப்பான் இன்னும் இவ்வளவு கொடுத்தா சாமி சரி பண்ண சரி மாட்டாங்க. இது இவ்வளோ கொடுத்து கூட இந்த பொண்ணு அனுபவிக்க தெரியும். இவன் போயிட்டு சாமி எனக்கு பையன் சாப்பிட்டானான்னு கேட்கல, என் பொண்ணு என்னை மதிக்க வேற இவ்வளோ கொஞ்சம் மாட்டான். சாமி சரி வந்த வேலை என்னை கும்பிடுறது, அதை விட்டு என் பந்த காலை பிடிக்கிறேன். வந்தது என்ன கும்பிட தானே வந்தேன், நானே உனக்கு கஷ்டம். அதே இதெல்லாம் யோசிக்கிறீங்க. வந்து பொண்ணு வந்து விசாரிக்கிறா, சரி சந்தோஷம், விசாரிக்கலையா என்ன நஷ்டம் இருக்குது? இப்போ நான் போய் போதைக்கு போது பொண்ணு கூட ஐயோ எங்கள் அம்மா போய் படுக்க போதா, இல்லை பையன் வந்து நாளைக்கு எங்கள் அம்மா போயிட்டேன், நான் ஐயோ எங்கள் அம்மா என்னெல்லாம் நான் பாடுபட்டு வளர்த்துச்சு, நான் கூட போய் உட்கார போகிறேன். பெத்த பசங்களே அம்மா அப்பா இருந்துட்டா தொடர்றதுக்கு தயங்குறான், வெட்டியாம் தூங்குறான், பையன் தூங்க மாட்டான். சரியானே இல்லையா? நீ பார்க்கலாமா கண் கூட ஒரு பாடி வந்துட்டோம், ஒரு போனோம் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் போகிறான், பொண்டாட்டி நல்லா வாழறான், பொண்டாட்டி செத்துட்டுமே பாடின்னு தக்குன்னு தொட மாட்டான், வெட்டியான் தூக்குவான், கட்டுவான், வேற ஆள் கூட பண்ணுவான். இவன் அப்படியே ஒரு மாதிரி ஐயோ ஒரு 60 ரூபா பார்ப்பான். அதனால இல்லையா? அப்போ எதுக்கு இந்த உடல் பற்று? உடம்பே விட போறோமே, அப்போ இந்த உயிரை எடுத்துன்னு போய் சங்கரங்கிட்ட சேர்க்கணுமா இல்லையா? அதுக்கு தான் நம்ம அரும்பாடு பண்ணணும். இந்த திருவாசகம், இந்த திருமுறை இதெல்லாம் தான் நம்ம சொத்து. இங்கே படிச்சிங்க பார்த்தீங்களா, இந்த 60 100 குறட்பா, இதுதான் உங்க கூட இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண, இந்த வகுப்பா இதுதான் உங்க உயிருக்கு சேர்க்குறீங்க. இப்போ இந்த 2 ஹவர் உயிர் செலவு பண்ணு, நீ காலிலேருந்து என்ன பண்ணீங்கன்னு வித்தியாசம் கிடையாது. அதனால இந்த மாதிரி சாஸ்திர நூல்களையும்
இந்த மாதிரி வகுப்புகள், இந்த மாதிரி பூஜை, இனிமேல் உங்கள் லைஃப்பில் சிவ வழிபாடு தான். காலமா தினைக்குமே இனிமேல் எதுவும் செலவு பண்ணோம்? விபூதி, ஊதவத்தி, கற்பூரம், எண்ணெய், திரி, பால், அபிஷேகம், பூஜைங்களுக்கு தான் செலவே பண்ணணும். இனி ஒரு காலங்கள் தினைக்க போனோம், ஒரு நூலை பூ வாங்கி வச்சுக்கணும், ஊதத்தேன்னு வச்சுக்கணும். அது வீட்டில் எங்கள் சித்தப்பா தான் சொல்லுவார், யாருப்பா செல்வந்தர்னா பூஜைக்கு குறைவில்லாத சாமாக்கு தான் அவங்க கூட செல்வந்தர். எண்ணெயெல்லாம் சொல்லக்கூடாது, கற்பூரம் எல்லாம் சொல்லக்கூடாது, விபூதியே சொல்லக்கூடாது. நான் என்ன பார்ப்பேன், கற்பூரம் 10 இருக்கும்போதே ஒரு பாக்கெட் எண்ணெய் வச்சிடும். எண்ணெய் அது 6 பாட்டில் காலையும் போது எண்ணெய் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்? நம்ம சந்தோஷமே அங்கே தான். குடிக்கிறவன் தீபாவளி வரட்டும், ஒரு சுதந்திர தினம் வந்தால் ஒயின் ஷாப்பு மூடிடுவாங்க, முன்னாலே 2 பாட்டில் வாங்கி வைக்கிறான். அவனுக்கு இருக்கிற பக்திக்கும் நம்மளுக்கு இப்போ நாளைக்கு ஐயோ நாளைக்கு இந்த மாதிரி மல்லிகை கடை, இப்போ சில டைம் வந்து இந்த சந்தா வந்து மூடிடுவாங்க, அதை வைக்கிறீங்களா மசாலா தான் சொல்லுவீங்க, அது ஏதோ 4 வச்சு சில பேர் மூடுவாங்க, கடைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்த திருநாள் ஏதோ சொல்லி மூடுவாங்க. அந்த நமக்கு எல்லாம் என்ன வருதா, சாமி ஐயோ நாளைக்கு பூஜை, வாழைப்பழம் நாளைக்கு கடையெல்லாம் மூட்டுவாங்க, கேட்க மாட்டோம், சாமி வாழைப்பழம் இல்லை கும்பிட்டு வந்துடும். நம்மளோட பக்தி ஆகிறவங்க அவங்க கவர்மெண்ட் கடை வாங்கிட்டு வைக்கிறாமா, 3 நாளைக்கு 2 பாட்டில் இருந்து பத்திரமா வச்சு பீரோ 2 வைக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு மூட்டுருவாங்க, நான் நாளைக்கு கட்டிங் போடணும்னு. அவங்களுக்கு பக்தி நம்மளுக்கு இருக்குதா? அன்றைக்கி ஒருத்தர் நண்பர் எனக்கு அங்கேருந்து சாராயம் வாங்கணும்னு ஃபோன், எனக்கு மாதிரி தண்ணி வாங்கினா ஒரு 100 ரூபான்னு அனுப்பு அப்படின்னு தெரிஞ்சவர். என் என்கிட்ட காசு இல்லைன்னு, இல்லை ஃபோனில் இல்லைன்னு, கையில் ஆச்சிக்குதானா, சரி கையில் இருக்குதுன்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, வரமாட்டான் நம்பிக்கையில் சொன்னேன். கையில் இருக்குது, அவன் ஏன் வரப்போறான், ஃபோனில் இருக்குது, சரி அவன் ஏன் குடிக்கிறது, நம்ம காசு கொடுக்கணும், சரி கையில் தான் பார்க்குது இல்லைன்ட்டமா. நல்லது கொடுக்கலாமா, நல்லா பாருங்க மழைமா. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, மழையில் எங்கேருந்து வரப்போறான், அவருக்கு தாங்க ரத்தனம் வளர்த்துக்கிறான், மழையில் ஏன் வந்து 100 ரூபா வாங்க போகிறான், கையில் இருக்குது சொல்லிட்டு வரமாட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, தொப்பக்கிட்டே நஞ்சின்னு வராமா மழையில். ஆனால் உண்மையாக அவங்ககிட்ட அந்த 100 ரூபா கொடுத்துட்டு என்ன நம்ம சொன்னேன், உண்மையாக உனக்கு இருக்கிற பக்கம் கூட எனக்கு இல்லைன்னு. அவனுக்கு புரியல, போயிட்டான். அப்புறம் நான் அரை கொஞ்சம் சிந்தனை பண்ணேன். அதே நாளில் மழை, காலையில் கோயிலுக்கு போகலாம், நான் போகல, மழை பெய்து ஏன்ப்பா போய் சாமியை எப்படா பார்க்குறதுன்னு விட்டேம்மா. நான் சிவலிங்க தரிசனத்தை மழை பெய்யுதுன்னு எங்கள் அப்பா கூட நீ போய் சாமி கும்பிடல. ஆனால் ஒரு குடிகாரன் ஒரு குடி உடம்பு கெட்டு போகுது, அதுக்காக நினைஞ்சின்னு வந்து 100 ரூபா வாங்கின்னு போகிறானே. அந்த மாதிரி நினைஞ்சின்னு போய் நம்ம நல்லா கோயிலில் கும்பிடுவோமா? இப்போ நினைஞ்சிக்கினே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோமா? ஒரு நினைஞ்சிக்கினே போய் சாமி பார்ப்போமா? நம்மளோட பக்குவமாகறானுங்கம்மா அந்த குடி பக்தியில். நம்மளுக்கு சிவபக்தி அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏன் முக்தி அடைய மாட்டோம்? அவனுக்கு பக்குவம் நம்மளுக்கு அந்த அவனுக்கு அந்த குடி வெறி, நம்மளுக்கு அந்த மாதிரி சிவவெறி வரணும். அந்த சிவவெறி வரணும், சாமி தரிசனம் பண்ணணும், என்னைக்கும் சிவபூஜை பண்ணணும், தினைக்கும் வழிபாடு பண்ணணும், தினைக்கும் நம்ம சொல்லணும், தினைக்கும் செத்தா போகிறோம் ஒழுங்க விற்கணும். சிவபெருமான கும்பிடாத ஒரு நாள் ஏன் இருக்குது? போயிடுது. அதே மாதிரி சிவபெருமான் படிக்காத நாள் என்ன? ஒருவேளை சாப்பிடாத விடுவோமா நம்ம? தினைக்கும் ஒரு நாளுக்கா, தினைக்கும் ஒரு இங்கே வர அடியார்கள் தினைக்கும் சிவபுராணம் படிக்கணும், நாள் விடக்கூடாது. ஏன்னா சொல்கிறார், சிந்தை மகிழ சிவபுராணம். எப்போ சிந்தை மகிழாம்? சிவபுராணத்தை படிக்கும் போது தான் மகிழும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன்யான். நம்மளுக்கு 3 வினை இருக்குது, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். எப்பொழுது குருநாதர் நம்மளுக்கு தீட்சை கொடுத்தாரோ, நம்மளாம் புண்ணியம் அதிகமாக ஏதோ பண்ண புண்ணியத்தின் நோக்கமாக தீட்சை கொடுத்த அடுத்த கணமே சஞ்சித வினையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் பிராரத்த வினையை ஒன்று கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது நம்மளை இப்போ அனுபவிச்சுன்னுக்கிறோம். இப்போ நம்ம அனுபவிக்க பற்றி ஒவ்வொரு நாளும் அது பிராரத்த வினைமா. இப்போ நீங்கள் இங்கே வரணுன்ற பிரார்த்தம், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் தோசை விடணுன்ற பிரார்த்தம். பிராப்தம் இல்லைன்னா உயிர் போயிடும், ஒரு நிமிஷம் நிற்க. வினை முடிஞ்சதுன்னா படுத்தா சாவு, நின்னா சாவு, நடந்தா சாப்பிடுவான், டக்குன்னு மாறிச்சு. லாரி ஏறி இறங்க உயிரோட இருப்பான், அவனுக்கு இன்னும் ஏதோ வினை இருக்குது. இப்போ கால் மேலே ஏறும், கால் இல்லாத இருப்பான், ஏன்னா அவனுக்கு வினை கால் போய் இருக்கணும்னுக்குது. ஒருத்தன் தடிக்கு உணவு போட்டுன்னு போடுவோம், ஒருத்தன் பாம்பு கட்சி பொழைச்சவங்க வரான், எறும்பு கட்சி சத்தம் வருது இல்லையா? அப்போ அதுதான் பிரார்த்தம். அப்போ நான் கொண்டு வந்த வினை பிரார்த்த வினை. இங்கே கொண்டு வந்த வினையை நம்ம அனுபவிச்சுட்டு விட்டுறோமா? அப்படியே அனுபவிச்சிருந்தா
நம்மளுக்கு ஆகாமியம் எப்படித்தம்மா சேரும்? எப்படி சேரோம்னா, அடுத்தது நம்ம இங்கே ஒரு வினையை சேர்க்குறோம் பாருங்க, அது ஆகாமியமாக உருவாகும். எப்படி? இங்கே வந்த நாம எல்லாம் இறைவன் செய்ய. வீட்டுக்காரி வீட்டுக்காரி இறந்துட்டாரா? இறைவன் திருவருள் இறந்துட்டார். நம்மளுக்கு சாப்பாடு நிகழ்ச்சிதா? இறைவன் சேர்க்கறது. இன்னைக்கு 1 லட்ச ரூபா வருதா? இறைவன் சார். 1 லட்ச ரூபா போயிடுச்சா? இறைவன் சார். ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி எது நடந்தாலும் எது போனாலும் இறைவன் நம்மளுக்கு தான்பா கொடுத்துக்கிறான். இப்படி நினச்சா ஆகாமியும் சேராது. ஐயோ நான் வைச்சேன், நான் எப்படிலாம் தெரியுமாடா உன்னை பச்சு ஆளாகினேன். பொண்ணுங்க நம்ம பசங்களை சொல்லுவோம், எப்படிலாம் உன்னை வளர்த்தேன், நான் எப்படிலாம் உங்களை பார்த்தேன், நான் வருதா இல்லையா? அப்போ நான் உன்னை படித்தேன், நான் உன்னை வளர்த்துறேன், நான் உனக்கு இல்லை செஞ்சேன்னு சொல்லும் போது எல்லாம் நம்ம கணக்கில் எழுதிடுவாங்க. நம்ம கணக்கில் எழுதும் போது அது ஆகாமி, அதுக்கு ஒரு பிறவி இல்லையா? அப்போ அந்த வினை சேர்ந்து என்ன ஆகிடும்? ஆகாமி ஆகிடும். அப்போது நம்மளுக்கு பிறவி வரக்கூடாதுன்னு நினைக்கிற நாம ஏதும் நம்ம செயல் நினைக்கவே கூடாது, உள்ளத்தினாலும் நினைக்கக்கூடாது. எல்லாம் இறைவன் செயல். இந்த வகுப்பு நடக்குதா? இறைவன் செயல். வகுப்புக்கு நீங்களா வந்தீங்க, இறைவன் திருவுருளால் வந்துக்கிறீங்க. கிஷோரா வந்துக்கிறான், சாமி இப்போ வந்துக்கிறாரு. இப்போ இத்தனை நாள் கிஷோரா வந்துக்கிறான், ஏன் வர முடியல? இன்னைக்கு தான் அவனுக்கு பிரார்த்தனை. இதுதான் சப்ஜெக்ட். அப்போ நம்ம வந்துக்கிறோமா? சாமி செயல். நம்ம மோன் அடிக்கிறோமா? இறைவன் செயல். சொற்பொழிவு பண்ணோமா? இறைவன் செயல். அபிஷேகம் பண்ணோமா? இறைவன் செயல். அவன் அருளாலே அவன் தான். அப்ப என்ன சொல்றாரு? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை சொல்றாரு. சஞ்சிதத்தை சொல்றாரு சுவாமி. ஆகாமியம் தான் போய் சஞ்சிதமா மாறும். பிறவிக்கு எது வித்து? சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா காலி ஆச்சுன்னா பிறவி கிடையாது. இதாம சப்ஜெக்ட். அப்ப என்னைக்கு வினை டிராபேக் ஆகுதோ அன்னைக்கு முக்தி, அன்னைக்குதான் முக்தி. அப்ப இருக்கிற வரைக்கும் பிறவிதான். அப்போ அந்த சஞ்சீதம்ன்றது தான் ஆகாமியமா போய் சேர்ந்துடும். அதை தான் சொன்னாரு அப்ப சிவபுராணம் தனிக்கும் பச்சையா வினை சேரப்போகுது. அண்ணன் வினை அண்ணனி க்ளோஸ் சொல்லிட்டேன். டிப்ஸு சொன்னா புண்ணியம், இல்லைண்ணா இல்லையா மறுபடியும் எனக்கு பிறக்க ஆசை தான் தனி சிவபுராணம் படிக்காதீங்க, அவ்வளோதான். எனக்கு தனியாக பார்த்தாட்டி பிறந்த ஆசை இருக்குன்னா சிவபுராணம் படிக்க வேணாம், விட்டுருங்க. சிவபூஜை பண்ண வேணாம். நீங்கள் நான் பிறக்கணும், அடுத்த பிறவி எடுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா ஐயா நான் இந்த பிறவிலையும் ஆடம்பரமாக சந்தோஷமாக இருக்கணும் ஒரே சொல்லிட்டா சிவபுராணம் முடிய வேணாம். ஃப்ரீயாக விடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஆடம்பரமாக இருப்பீங்க, பணம் சேரும், நல்லா 2 பொண்டாட்டி வரை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு முன்னும் முக்தி அடையணும். எனக்கு இந்த பிறவி வேணாம் அப்படிலாம் வச்சிங்கன்னா சில கோட்பாடு இருக்குது, கடைப்பிடிச்சி தான் ஆகணும். சிவபுராணம் படி, சிவ திருநீர் அணி, ருத்ராகம் போடு, சிவ பூஜையை பண்ணு, சிவநாமத்தை சொல்லு, அப்போ தான் நீங்கும். சும்மா நீங்கள் சமைச்சா தானே உண்ண முடியுது, வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியுது, படித்தா தானே பாஸ் ஆக முடியுது, எல்லாத்துக்கும் ஒன்று பண்ணால் தானே ஒன்று இருக்குது. இப்போ சும்மா வெண்ணெய் வந்துடுமா என்ன? தயிரை போட்டு மோராக்கி மற்ற போட்டு கடையணுமா இல்லையா? கடத்தா தான் வெண்ணெய் வருது, சும்மா வெண்ணெய் துடுக்குன்னு வந்துருமா? அதே புலனது தீ கழும்ப தயிரில் மத்துரவே சொல்கிறா மாணிக்க வாசபெருமா. சும்மா புலன் கதி கலங்காதுப்பா, போட்டு சிவபெருமான்ற மத்த போட்டு கடை, அப்போதான் புலனு கதி கலங்கி வெண்ணெய் வருவது போலே உனக்கு மெயினான உடம்புக்குள்ளே வரும்னு சொல்லு. ஞானம் சிவம் அப்போதான் உள்ளுக்குள்ள வந்து வெளியே வரும். இடைவிடாது பலனை நினைக்கக்கூடாது, செய்யணும். கோயிலுக்கு போகணும், பூஜை சாமான் விளக்கணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. பெருக்கணும், ஏன் பெருக்கிறேன் ஐயா, அவ்வளோதான். ஏன் தெரியாது, சந்தோஷமா இருக்கு. சரி எதுக்கு சாமி கும்பிட தெரியல, கும்பிடணும். எனக்கு இப்போ காரு வரணும், பங்களா வரணும் நினச்சி கும்பிடக்கூடாது. அது கும்பிடும்போது உடலுக்காக. சிவ வழிபாடு எதுக்கு பண்ணுறோன்னே இந்த உடம்பு தன்னாலே செய்யணும். அந்த மாதிரி உடம்புக்கு பழக்கம் நடக்கணும் சொல்லி இந்த குறட்பாவை நாம் நிறைவு செய்கின்றோம். சரிங்களா? இதோட பொருள் புரிஞ்சுதுங்களா? இதான் இதோட பொருள். அதாவது 67வது குறட்பா மீண்டும் சொல்கிறேன். தனக்கு நிழல் இன்றா ஒளி கவரும் தம்பம், தம்பம்னா அந்த கம்பம் தூணுன்னு வச்சுங்க, என கவர நில்லாது இருள். புரிஞ்சுச்சா? தனக்கு நிழல் இன்றா, அதாவது பளிங்கு தூண் சூரிய ஒளி நேரா படும் போது வேற ஒரு நிழல் அங்க படாது. இப்போ நம்ம நிழலு 2 மணிக்கு தெரியும், 3 மணிக்கு தெரியும், 1 மணிக்கு தெரியும், 12 மணிக்கு தெரியுமா? ஏன்? நம்மளுக்கு மேலே நம்ம நிழல் விழும். அதே போல தனக்கு நிழல் இன்றா ஒளி கவரும், சூரியன் நேராக இருக்கும் போது
சூரியன் உச்சியில் இருக்கும்போது இந்த ஸ்படிகத்து மேலே படும்போது ஃபுல்லாக சூரியனாகவே நிற்குதா இல்லையா? அந்த மாதிரி நிற்கும் பொழுது இந்த படிகத்தில் இருக்கக்கூடிய இருள் எங்கே போச்சு? காணாத போச்சு. அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நம்மளுக்குள்ள கூடிய அஞ்ஞான இருள் காணாது. எவ்வளோ அழகாக சொல்றாரு. இதுக்கு மேலே என்ன விளக்கம் வேணும்? அற்புதமாக சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த குறட்பா செய்தி. சொற்பொருள் மட்டும் பார்க்கலாம். தனக்கு நிழல் நின்றா பளிங்கு தூண் உச்சி வேளையில் தன்னிடத்தில் பிற பொருள்கள் நிழல் பொறாதபடி ஒளி கவரும் தம்பம் என சூரியனது ஒளி இன்றியே கவர்ந்து நிற்கும். அவ்வாறு கவர்ந்து நிற்கின்ற பளிங்கு தூண் போல கவர உயிர் தன்னிடத்தில் பிற உலக உணர்வுகள் பொருந்தாதபடி முதல்வனது திருவருள் ஒன்றையே பற்றி நிற்குமாயின் இருள் அக்ஞானத்தை செய்யும் ஆணவ மலமாகி இருள் நில்லாது அடியோடு நீங்கும் என்று சொல்கிறார். குறட்பாவை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.